அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், அழகிய செய்தி. ஒரு நாள் காலையில் ஒருவன் எழுந்திருக்கிறான் பாதுகாப்பான நிலையில். 3 வேளை உணவு அவனுக்கு இருக்கிறது, அன்றைய உணவு இருக்கிறது, ஆரோக்கியமான உடல்நிலையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இவன் யார் தெரியுமா? 3 வேளை உணவு, ஆரோக்கியம், பாதுகாப்பு, இந்த 3ம் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் அதை கொண்டு திருப்தி அடைந்து விட்டால் ஒட்டுமொத்த உலகமும் அவனுக்கு கிடைத்ததை போல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்று மனிதன் அது இல்லை இது இல்லை, எனக்கு அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை இதை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கொடுத்ததை மறந்து விடுகிறான். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை முன்னுதாரணமாக சொல்லுவது? அவர்களுக்கு 3 வேளை உணவு கூட தொடர்ச்சியாக கிடைத்தது கிடையாது. 2 நாள் தொடர்ச்சியாக அவர்களுடைய வீட்டில் அடுப்புகள் எரிக்கப்படுவது கிடையாது. 2 நாள் அவர்களுக்கு ரொட்டி துண்டும் எண்ணெயும் அவர்களுக்கு உணவாக கூட கிடையாது. பசிக்காக வயிற்றில் 2 கல்லை சுமந்து அந்த பசியை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை இப்படி வறுமையிலும் ஏழ்மையிலும் பசியிலும் இருந்தாலும் இரவு ஆனால் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எனக்கு உணவளித்தாய் நன்றி, எனக்கு தண்ணீரை கொடுத்தாய் நன்றி, பாதுகாப்பை கொடுத்தாய் நன்றி. எத்தனையோ மக்கள் உணவில்லாமல் தாகத்தில் பாதுகாப்பில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு இதை நீ கொடுத்ததற்கு நன்றி யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை நிறைவுபட வாழ்ந்தார்கள்.